கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கமலாலயத்துக்கு போனாங்க. அங்கே இருந்து ராயப்பேட்டை அலுவலகத்தில் இருந்து கமலாலயத்திற்கு அவர்கள் போனார்கள். போயஸ் தோட்டத்து வாசல் இல்லை, இன்னமுமே கூட அந்த மரபு தொடருது. இப்போ கூட ஐயா அமித்ஷா ஐயா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை அறிவிப்பதற்கு அவர்தான் டெல்லியிலிருந்து இங்கே வந்தார். ஐயா அமித்ஷா அவர்கள் அகில இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய தலைவர். அவரை பார்ப்பதற்காக எத்தனையோ முதலமைச்சர்களும் மத்திய அமைச்சர்களும் காத்து கிடக்கிற போது கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை அறிவிப்பதற்கு அவர்தான் சென்னைக்கு வந்தார். அந்த வகையில் அந்த மாண்பு முன்பு EPS அங்க போனார்னு நினைக்கிறேன். அல்ல, அவர் அதற்கு முன்பு போய் சந்தித்தார். இல்ல, அது வழக்கமா நடக்கிறது தான். நம்ம தலைவர்கள் அங்க போவாங்க. ஆனால் அவர்கள் ஜெயலலிதா அம்மாவும் கலைஞர் ஐயாவும் வைத்திருந்த ஒரு கமெண்ட் இருக்குல்ல, அது வந்து நிச்சயமாக இவர்கள், ஏனென்றால் அவர்களுடைய நோக்கம் வேறு, அவர்களுடைய அரசியலுடைய தன்மை வேறு, அவர்கள் அரசியலை பார்த்த விதம் வேறு. காலம் மாறி இருக்கலாம், ஆனால் தமிழக அரசியலின் அந்த காலம் என்பது அவர்கள் ஒரு தனித்துவமிக்க இந்திய அரசியலிலேயே ஒரு மாபெரும் ஆளுமைகளாக அவர்கள் இருவரும் திகழ்ந்தார்கள். பிறகு அவர்கள் தேசிய அரசியலில் பெரிதாக செல்வாக்கு செலுத்த வேண்டும் என்கிற எண்ணமெல்லாம் அவர்களுக்கு இல்லை. நம்முடைய எல்லை என்பது சென்னையோடு முடிந்து விடுகிறது. ஆனால் இந்த எல்லைக்குள் வேறு ஏதோ அதிகார மையங்கள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியதான் நம்முடைய பொறுப்பு என்றிருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய தன்மையுடனும் இவர்களை ஒப்பிட முடியாது. அவர்கள் தன்னளவில் இருபெரும் முன்னேற்ற கழகங்களை வழிநடத்தினாலுமே கூட ஐயா கலைஞர் அவர்களுடைய ஆட்சி அதிகாரம், நிர்வாகம், கட்சியை கொண்டு செல்கிற பாங்கு இவற்றிற்கும் அம்மா ஜெயலலிதா அவர்கள் கட்சியை ஆட்சியை கொண்டு செலுத்துகிற பாங்கிற்கும் ஒரு மெல்லிய வேறுபாடு இருந்தது. இந்த முரண்தான் தமிழ் மண்ணை அவர்கள் நீண்ட காலம் மாறி மாறி ஆட்சி செய்வதற்கு உதவியாக இருந்தது என்று கூட அனுமானிக்க வேண்டியதாக இருக்கு. இவர்கள் பெரும்பாலான இடங்களில் ஐயா எடப்பாடி ஆட்சியினுடைய ஒரு நீட்சியை போலத்தான். நான் சொல்வது நிர்வாகத்தில், அதிகாரிகளை கையாளுகிற விதத்தில், ஒப்பந்ததாரர்களை கையாளுகிற விதத்தில் எல்லாம் கூட பார்த்தீர்கள் என்றால் இரண்டு பேரும் ஒரு பெரிய மாறுபாடு காட்டவில்லை. ஏனென்றால் இவர்கள் இருவருமே கலைஞர் ஐயாவினுடைய பாணியிலிருந்தும் அம்மா ஜெயலலிதாவினுடைய பாணியிலிருந்தும் விலகி வந்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டியது இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் மத்திய அரசை எதிர்த்து ஒரு துணிவா பேசுறது இல்ல, அது தமிழ்நாடு மத்திய அரசை எதிர்ப்பது என்பது தமிழகத்தில் நீண்ட காலமாக தொடர்ந்து நடைமுறையில் இருக்கு. இவர்கள் பெரும்பாலான இடங்களில், ஆனால் என்ன பார்க்க வேண்டும் என்றால் ஜெயலலிதா கலைஞர் ஐயா அவர்கள் சில நுட்பமான இடங்களில் அவர்களுக்கென்று ஒரு தனித்துவம் இருந்தது. அவர்கள் ஒரு மாவட்ட செயலாளரை எப்படி கையாளுவார்கள், அதிகாரிகளை கையாளுவதில், அதிகாரிகளை நியமிப்பதில், ஒப்பந்ததாரர்களை கையாளுவதில், இதிலெல்லாம் அவர்கள் வேறு ஒரு பாங்கை கையாண்டார்கள். அதையெல்லாம் இந்த அரசியல் நாம் ஒரு பத்திரிகையாளர்களாக இருக்கிறோம், சென்னையில் இருக்கிறோம் என்கிற போது ஒரு நிர்வாகத்தை, ஆட்சி அதிகாரத்தை அணுகி பார்க்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஏனைய பகுதிகளில் இருப்பவர்களை விட, மற்ற துறைகளில் இருப்பவர்களை விட நமக்கு அந்த ஒரு நல்வாய்ப்பு கிடைக்கும். அப்படி அணுகி பார்க்கிற பொழுது வெவ்வேறு விதங்களில் இவர்கள் மாறி வந்திருப்பதை நாம் உணர முடிகிறது. இந்த நேரத்தில் இவர்கள் இருவரும் எதிரெதிர் அரசியல் செய்கிற இந்த காலகட்டத்தில் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களும் எதிரெதிர் அரசியல் செய்கிற இந்த காலகட்டத்தில் ஐயா விஜய் அவர்களுடைய வருகை மிகவும் முக்கியமானது. அவர் போட்டியில் ஒரு தீவிரமான போட்டியாளராகத்தான் இருப்பாரை தவிர நிச்சயமாக அவர் மூன்றாம். ஆனால் ஓகே, நீங்கள் சொல்கிறது சார் கரெக்டாக தான். விஜய் ஒரு தீவிர போட்டியாளராக இருப்பார் தான். ஆனால் அப்படி பார்த்தாலும் மும்முனை போட்டியாக தானே ஆகும். இது 4 முனை போட்டின்னு சொல்ல முடியுமா? இல்லை, இந்த தேர்தலில் ஏன் அதை 4 முனை போட்டி அப்படின்னு சொல்கிறோன்னா, ஐயா சீமான் வாங்குகிற வாக்குகள் யார் முதலிடத்துக்கு வருவது என்பதை தீர்மானிக்கிற வல்லமை பெற்ற வாக்குகளாக இருக்கிறது. ஏனென்றால் மும்முனை போட்டி அப்படி நெருங்கி நிற்கிற போது 4ஆவதாக ஒருவர் பெறுகிற வாக்குகள், ஐயா சீமான் அவர்கள் ஏற்கனவே ஒரு 9% வாக்குகளை பெற்றிருக்கிறார். அந்த வாக்குகளிலிருந்து எண்ணிக்கை அதிகரிக்குமா, அல்லது அதே சதவீத வாக்குகளை பெறுவார்களா, அல்லது அதை விட குறையுமா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் ஒரு விஷயத்துல தெளிவாக இருக்கிறார். 234 தொகுதிகளிலும் நான் வேட்பாளரை போட போகிறேன் என்பதில் உறுதியாக இருக்கிறார். அவருடைய வேட்பாளர்கள் நிச்சயமாக பல்வேறு தொகுதிகளில் வெற்றி தோல்வியை மாற்றுகிற வல்லமை பெற்றவர்களாக இருப்பார்கள். இது எப்படி தெரியும் அப்படின்னா, இப்போ நீங்கள் அந்தந்த தொகுதியில் இப்போ திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஒரு வேட்பாளரை அறிவிக்கலாம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஒரு வேட்பாளரை அறிவிக்கலாம், தவேக தலைமையிலான கூட்டணி ஒரு வேட்பாளரை அறிவிக்கலாம். ஆனால்
ஐயா சீமான் தலைமையிலான கூட்டணி அறிவிக்கக்கூடிய ஐயா சீமான் கட்சி அறிவிக்கக்கூடிய வேட்பாளர் என்பவர் பெறக்கூடிய வாக்குகள் இவர்களில் யாரோ ஒருவருக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ மாறுவதற்கான சூழல் இந்த தேர்தலில் இருக்கிறது. இந்த போராட்டம், அந்த பனையை மரம் ஏறும் போராட்டம் மற்றும் இந்த ஆடு மாடு மேய்ச்சல் நில மாநாடுன்னு ஒண்ணு வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து வாக்கு வங்கிகளில் பெரிய மாற்றத்தை ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்களா சார்? அது நிச்சயமா இருக்கும்ல. ஏன்னா அவர் ஒரு விதமான அரசியலை, தமிழ் மண்ணை மையமாக வைத்து ஒரு அரசியலை, தமிழர் உரிமை இதையெல்லாம் மையமாக வைத்து ஒரு அரசியலை ஐயா சீமான் அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். இதெல்லாம் மூணு எடுபடும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவருடைய தன்மை அதானே. அவர் என்ன சொல்லுகிறார், அவர் எந்த அரசியலை முன்னிலைப்படுத்துகிறாரோ அந்த அரசியலுக்காக தானே அவர் ஏறக்குறைய 2% வாக்குகள்ல இருந்து இன்றைக்கு ஏறக்குறைய 10%